அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ நம்ம ஹிஸ்டரியோட பாக்ஸ் கட்டன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இந்த 7th சோஷியல் சயின்ஸ் டேர்ம் 2 3rd லெசன்ல இருந்து என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரைஸ் ஆஃப் மராத்தாஸ் அண்ட் பேஷ்வாஸ். ஸோ மராத்தியர்களும் பேஷ்வாஸும் எப்படி வந்தாங்க அப்படிங்கறத பத்தி தான் வந்து இந்த லெசன் கொடுத்திருப்பாங்க. ஸோ இதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இப்ப மராத்தாஸ்க்கு இப்போ அவங்களுடைய கண்டெம்பரரியா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க அவுரங்கசீப் இருந்திருப்பாரு. ஸோ முகல்ஸ்க்கும் நடுவில் இவங்களுக்கு என்ன இஷ்யூஸ் வந்துச்சு, ஸோ மராத்தாவோட பையன் அவங்க மூலியமா போய் என்னென்ன இஷ்யூஸ் வந்தாங்க அது எல்லாமே இதுல கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? சோ இதுல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மராத்தாஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் கூட சிவாஜில இருந்து ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு வந்துருந்துச்சு. ஸோ எதுல கேட்கறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஷேரா தெரிய முடியாது, பட் எல்லாருமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ முதல்ல யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிவாஜி பத்தி எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்களோட ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் எப்படி இருந்துச்சு, ஸோ இவங்களோட பக்தி மூமெண்ட் அண்ட் மராத்தாஸ். ஸோ இவங்களோட பக்தி மூமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, துக்காராம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க, ராம்தாஸ் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஸோ துக்காராம் ராம்தாஸா வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய பக்தி மூமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியும், ரைட்? ஸோ பக்தி மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது துக்காராம் அண்ட் ராம்தாஸ் அப்படிங்கிற இவங்களுடைய இன்ஃபுளுன்ஸ்ல தான் இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது லிட்ரேச்சர் அண்ட் லாங்குவேஜ் ஆஃப் த மராத்தாஸ். ஸோ இவங்களோட லிட்ரேச்சர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மராத்தியா மேக்ஸிமம் இவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மராத்தியா லாங்குவேஜ்ல இவங்களுடைய செயின்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சிவாஜி இங்க இருந்தா வராரு. சிவாஜி பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சிவாஜி born in 1627. அதுக்கப்புறம் ஜீஜாபாய் வந்து அவங்களுடைய அம்மா வந்து ஜீஜாபாய் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இவருடைய யாருடைய பாதுகாவலராக இருந்திருப்பாரு அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கும். ஸோ யாருடைய பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தாதாபாய் கொண்டதேவ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருந்திருப்பாங்க. ஸோ தாதாஜி கொண்டதேவ். ஓகேங்களா? ஸோ இவர் தான் வந்து இவருடைய கார்டியனா இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அதே மாதிரி ஷாஜி போன்ஸ்லே, ஜீஜாபாய், ஸோ இவங்களை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இதுல கொடுத்திருக்காங்க. ஸோ அகைன் இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லெசன் என்ன சொல்லுது அப்படின்னா மராத்தாஸோட கிங்டம் பத்தி சொல்லுது. ஸோ இவங்க வந்து எங்க ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாமே வந்து நம்மளோட தமிழ், அதாவது சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ சவுத் இந்தியால அப்படி பார்க்கும்போது மகாராஷ்டிரால சில குறிப்பிட்ட இடங்களை வந்து இவங்க கைப்பற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் கர்நாடகா, அதுக்கப்புறம் ஆந்திரா, கர்நாடகா, இந்த இடங்கள்ல அகேன் அண்ட் தமிழ்நாடு. ஸோ இந்த தமிழ்நாடு யார் மூலியமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுல்தான்ஸோட இஷ்யூ வந்திருக்கும். ஸோ அதுல வந்து அவங்க அண்ணன் தம்பியோட பிரச்சனை வந்திருக்கும். பிரச்சனை வரும்போது இவங்களை கைப்பற்றிருப்பாங்க. ஸோ நாயக்கர்களுக்கு கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே வந்து சிவாஜி கைப்பற்றிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் வந்து இவருடைய ரூலிங் ஏரியாவா இருந்திருக்கும். இப்போ இந்த பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு தெரியும் சத்ரபதி சிவாஜி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ சத்ரபதி அப்படின்னா என்ன, இவங்களுக்கு இதுக்கான பட்டப்பெயர்கள், அதாவது இவங்களுக்கு சூட்டிக்கிட்ட இந்த பெயர் மூலியமா என்ன அர்த்தம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ சத்ர அப்படின்னா பராசோல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பதி அப்படின்னா மாஸ்டர் ஆர் லார்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இவங்களுடைய சேனை, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தலைவர் அப்படிங்கிறது, எல்லாத்துக்கும் மேல ஹெட் அப்படின்னு சொல்றதுதான் வந்து சத்ரபதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ சத்ரபதி அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட் ஈக்குவலண்ட் ஆஃப் கிங் ஆர் எம்பரர். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சான்ஸ்கிரிட் வார்த்தை. ஸோ சான்ஸ்கிரிட் ஈக்குவலா இருக்கக்கூடிய கிங் ஆர் எம்பரருக்கு சொல்லுவாங்க. அண்ட் வாஸ் யூஸ்டு பை த மராத்தாஸ், எஸ்பெஷலி சிவாஜி. ஸோ சிவாஜி தான் வந்து சத்ரபதி அப்படிங்கிற நேமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுல இருந்து அவர் வந்து சத்ரபதி சிவாஜி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ சிவாஜி இந்த அவுரங்கசீப் முதலே சொல்லியிருப்போம் நம்ம. ஸோ இவங்களுக்கு நடுவில் தான் ஒரு கிளாஷ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு அவுரங்கசீப் வந்து சீக் குருஸ் கொண்டிருப்பாங்க அப்படிங்கறத பார்த்திருப்போம். ஸோ அதுக்கப்புறம் சிவாஜியோட பையன் வந்து அவுரங்கசீப்போட பையன் கூட சேர்ந்து அங்க அவங்களுக்கான கழகங்களை ஏற்படுத்திருப்பாரு, அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருப்பாங்க அப்படிங்கறத பார்த்திருப்போம். இதனால என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அவுரங்கசீப் வந்து டார்ச்சர் தாங்காம என்ன பண்ணிருப்பாரு, அவங்களுடைய பையனையுமே வந்து ஸோ பையனுக்கு சப்போர்ட்டிவா இருந்துட்டு ஒருத்தர் இருப்பாரு, கவி கலாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்திருப்பாரு. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து ஜெயில போட்டு கொண்டிருப்பாங்க அப்படிங்கறது எல்லாமே பார்த்திருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு டைம் சிவாஜியும் அண்ட் அவங்களுடைய பையன் ரெண்டு பேருமே ஷாஹு அப்படிங்கிற ரெண்டு பேருமே வந்து அவுரங்கசீப் கைப்பற்றிருப்பாரு, சிறைப்பிடிச்சிருப்பாரு. இதுல சிவாஜி தப்பிச்சிருப்பாரு. ஸோ அப்பதான் வந்து இவருக்கு என்ன பேர் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவுரங்கசீபால மலை எலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் கொடுத்திருப்பாரு. ஓகேவா? ஸோ இவர் வந்து எப்படியோ குடஞ்சு போயிடுவாரு அப்படிங்கிறதுக்காக இவருக்கு அந்த பேரை கொடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் சிவாஜி அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இவங்களுடைய ஆர்மி எப்படி இருந்ததுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அஷ்டபிரதன் அப்படின்னா என்ன, ஸோ இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய, ஸோ இப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்ச் ஆஃப் ஃபாலோயிங்ல யாரு என்ன பதவி வச்சாங்க அப்படிங்கக்கூடிய மார்ச் ஆஃப் ஃபாலோயிங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கேட்கறாங்க, ரைட்? ஸோ இவருடைய அஷ்டபிரதான், ஸோ 8 பேர் இருந்திருப்பாங்க இவங்களுடைய கவுன்சில். ஓகேங்களா? ஸோ அந்த 8 பேர் யாரு அப்படிங்கறத இதுல கொடுத்திருக்காங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் த அஷ்டபிரதான், யாருக்கு என்ன பதவி கொடுத்திருந்தாங்க அப்படிங்கிறது இதுல இருக்கும். ஸோ பந்த் பிரதான் அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷ்வா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி பிரைம் மினிஸ்டர். ஸோ அமத்யா அல்லது மஜும்தார் அப்படின்னு சொல்லப்படுறது யார் அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருப்பாங்க. சுர்னாவிஸ் அல்லது சச்சிவ் அப்படின்னு சொல்றவங்க செக்ரட்டரியா இருப்பாங்க. வாக்கியநாவிஸ் அப்படிங்கிறவங்க இன்டீரியர் மினிஸ்டரா இருப்பாங்க. சர் இ நௌபத் ஆர் சேனாபதி அப்படின்னு சொல்றாங்க யார் அப்படின்னா கமாண்டர் இன் சீஃபா இருப்பாங்க.
சுமந்த் ஆர் துபீர் அப்படின்னு சொல்றவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபாரின் மினிஸ்டரா இருப்பாங்க. நியாயதீஷ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சீஃப் ஜஸ்டிஸா இருப்பாங்க. அதே மாதிரி பண்டிட் ராவ் அப்படிங்கிறவங்க ஹை பிரீஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நம்மளுக்கு நியாயதீஷ் கேட்டிருக்காங்க, பண்டிட் ராவ் கேட்டிருக்காங்க, சுமந்த் கேட்டிருக்காங்க, வாக்கியநகஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து கொஸ்டின்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஷாம்பூஜி. ஸோ இவர் தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, ஷாம்பூஜி அளவு இவருக்கு நிறைய இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஷாம்பூஜியோட கார்டியன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தான் கவி கலாஷ் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பாக்ஸ்ல பார்க்கலாம். ஷாம்பூஜி வாஸ் அண்டர் த wicked influence of his family priest கவி கலாஷ். ஸோ இவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவி கலாஷ் அப்படிங்கிறவர் இவங்களுடைய ஃபேமிலி பிரீஸ்டா இருப்பாங்க. ஆனா இவர் வந்து ஒரு இவங்களுக்கான எல்லா கம்ப்ளீட் இன்ஃபுளுன்ஸ்க்கு வந்து அவர் ஆளாகப்படக்கூடியதா இருப்பாரு. சரிங்களா? ஸோ அவர் தான் வந்து இவரை கம்ப்ளீட்டாவே இன்ஃபுளுன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ கவி கலாஷ் வாஸ் கேர்டேக்கர் ஆஃப் சாம்பூஜி இன் வாரணாசி டியூரிங் சிவாஜிஸ் ஃபிளைட் ஃப்ரம் ஆக்ரா. ஸோ சிவாஜி வந்து ஆக்ரால இருந்து போகும்போது ஷாம்பூஜி தான் வந்து கவி கலாஷ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷாம்பூஜிக்கு 100% கார்டியனா இருந்திருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் எல்லாமே ஓகே, அவர் கார்டியனா இருக்காரு அப்படிங்கறத தாண்டி என்ன இருக்கும் அப்படின்னா, நாளடைவுல இவருடைய ஆதிக்கம் தான் அதிகமா இருந்திருக்கும். ஸோ இன்ஃபுளுன்ஸ் எல்லாமே வந்து ஜாஸ்தியா பண்ணிருக்கனால இவனால கோர்ட்லயும் சரி இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே பர்ஃபெக்டா பாத்துக்க முடியாது. எல்லாத்துக்குமே ஷாம்பூஜி வந்து கவி கலாஷ் வந்து சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஸோ இதனால என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கவி கலாஷ் மேல ஒரு பெருசா ஈடுபாடு நம்பிக்கை எதுவுமே இருக்காது. இவர் வந்து ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்கன்னு கோவம் எல்லாத்துக்குமே இருந்திருக்கும். அட்லாஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவுரங்கசீப் வந்து இவங்க 2 பேர்த்தையும் நம்ம சிறைப்பிடிச்சிருப்பாங்க அப்படிங்கறத பார்த்திருக்கோம். அப்படி சிறைப்பிடிச்சு அங்க வைக்கும்போது ஸோ எல்லாமே கவி கலாஷோட இதுக்காக தான் இருக்கும். அவங்களுடைய பிளானிங்னால அவங்க செஞ்ச ஒரு விஷயங்களுக்காக தான் இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. அட்லாஸ்ட் கவி கலாஷும் சரி சாம்பூஜியும் சரி 2 பேர்த்தையுமே வந்து இவரு தூக்கு தண்டனை கொடுத்திருப்பாங்க அப்படிங்கறத இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன கொடுத்திருக்காங்கன்னா, he later brought சாம்பூஜி safely to ராய்கர். ஸோ அதுக்கப்புறமா ராய்கர் கூட்டிட்டு வந்துட்டாங்க. His dominance in the court became absolute in the court of time as Shambhuji looked to his advice for everything. ஸோ இந்த டைம்ல என்ன இருக்கும் அப்படின்னா, இவரோட டாமினன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் சொல்லியிருந்திருப்போம். அப்ப ஷாம்பூஜி எல்லாத்துக்குமே ஒரு அட்வைஸ் கேட்க வேண்டியதா இருந்துச்சு. கவி கலாஷ் வாஸ் a distinguished scholar and poet. கவி கலாஷ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மேதை அண்ட் போயட்டும் கூட. ஆனாலுமே பட் he was a practitioner of witchcraft அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆனாலுமே வந்து இவரை ரொம்ப டாமினேட் பண்ணி இவரை வந்து இவரு கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கறதுலயும் அவர் இருந்தாரு. So the Orthodox Hindus in the court had developed a deep hatred for him. So அங்க இருக்கக்கூடிய ஹிந்துஸ்கெல்லாம் சிறப்பா பாரம்பரியமா பார்த்துக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் மேல கோபம் அதிகமா இருந்துச்சு. When Shambhuji was captured by the Mughal army, he was found to be in the company of Kavi Kalash. So Mughal armyயால ஷாம்பூஜி வந்து கைப்பற்றப்படும் போதும் இவங்களுடைய கம்பெனி அங்க இருந்துச்சு. கவி கலாஷும் சேர்த்து தான் வந்து அவர் கைது செஞ்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. So both of them were subjected to all forms of torture and then executed by the orders of அவுரங்கசீப். ஸோ அங்க இருக்கக்கூடிய அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான கொடுமைகளுக்கும் இவங்க ஆளானாங்க. கடைசியில வந்து தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஷாஹு மகாராஜா வந்திருப்பாரு. ஷாஹு மகாராஜா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிவாஜியோட பேரனா இருந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவங்களோட தான் வந்து இங்க முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பேஷ்வாஸ் வராங்க. ஸோ பேஷ்வாஸை பொறுத்த வரைக்கும் பாலாஜி விஸ்வநாத் அப்படிங்கிறத எடுத்திருப்பாரு. ஸோ பாலாஜி விஸ்வநாத் நம்ம முதலே பார்த்திருப்போம். இவருடைய அறிஞரோட உதவியில வந்து விஜயநகர பேரரசு எல்லாமே அங்கே ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கேயுமே பாலாஜி விஸ்வநாத் தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல பேஷ்வாஸா இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்மால் ரெவென்யூ அஃபிஷியல் அண்ட் பிகேம் பேஷ்வா இன் 1713. முதல்ல வந்து சும்மா அந்த வரிகள் எல்லாம் என்ன அப்படிங்கறது வருவாய் பார்க்கக்கூடிய ஒருத்தரா இருந்து அதுக்கப்புறமா வந்து பேஷ்வா ஆற கதை தான் இது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ அதுக்கப்புறம் இவங்களுக்கு கீழே யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாஜிராவ் வராரு. ஸோ பாஜிராவ் அப்படிங்கிறது 1720 to 1740 வரைக்கும் அவர் ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா த ப்ராமினன்ட் மராத்தா ஃபேமிலிஸ். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 5 ஃபேமிலி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மராத்தாஸ்ல ரொம்ப சிறப்பு பெற்றிருப்பாங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கெய்க்வாட் பரோடால இருக்கக்கூடிய கெய்க்வாட் அண்ட் போன்ஸ்லே அட் நாக்பூர், ஹோல்கர் அட் இந்தூர், ஷிண்டே ஆர் ஸ்கிண்டியா அட் குவாலியர், பேஷ்வா அட் புனே. ஓகேங்களா? ஸோ இந்த 5 ஃபேமிலிஸ் தான் வந்து மராத்தாவை ரூல் பண்ணிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபேமிலிஸாவே இருந்திருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ அடுத்தது யார் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாலாஜி பாஜிராவ் வந்திருப்பாரு. 1740 to 1761 வரைக்கும் இவங்க ரூல் பண்ணி இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பாலாஜி பாஜிராவ் தான் வந்து பேஷ்வா இருந்திருப்பாரு. யாரு ஷாஹூட இறக்கும் போது அப்படிங்கிறது இருந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய எல்லாமே வந்து போர்ச்சுகீஸ் மூலம். ஸோ இங்க பாருங்க, ஸோ those who fired and maintained them mostly Portuguese, French and British. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களுடைய கமாண்ட்ஸ் மூலியமா அவங்க யூஸ் பண்ணி ஸோ அந்த இடங்களை வந்து போர்ச்சுகீஸ், பிரெஞ்ச், பிரிட்டிஷ் இவங்க எல்லாத்தையுமே வந்து அழிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் இந்த கதை படிக்கும்போது உங்களுக்கு தெளிவா தெரியும். ஸோ ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு சொல்லும் போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ நம்ம பாக்ஸ் கண்டு டேரக்டாவே பார்த்துடலாம்.
ஸோ இதில் பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதோட முடிஞ்சிருச்சு. ஸோ எப்படி இவங்க வராங்க, இந்த மராத்தாஸோட ஃபால் என்னவா இருக்கு அப்படிங்கிறத இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறமா யார் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடைசியா வந்து பார்த்தோம் நம்மளோட பாலாஜி பாஜிரா வந்திருப்பாரு. இவர் வந்து பர்ஃபெக்டா எல்லாத்தையுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இவங்களை வந்து இதுல இப்போ சிவாஜி பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்க சவுத் சர்தேஷ்முகி அப்படின்னு சொல்லிட்டு 2 டாக்ஸ் வந்து வசூலிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. சவுத் அப்படிங்கிறதும் சர்தேஷ்முகி அப்படின்னு சொல்றதும். ஸோ அது எதுல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ சவுத் அப்படிங்கிறதும் சர்தேஷ்முகி அப்படிங்கக்கூடிய 2 டாக்ஸ் மட்டும் பார்த்துருப்பாங்க. ஸோ இது ஒன்று இதில் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதையும் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா. ஸோ சவுத் அப்படிங்கிறது அவங்களோட ரெவன்யூல 1/4 அமௌண்ட் அவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சர்தேஷ்முகி அப்படிங்கிறது 1/10. ஸோ இது வந்து யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்காகவும் சொல்லி கொடுக்கக்கூடிய அவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் அவங்களுக்காகவும் கொடுக்கக்கூடியது. சரிங்களா. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ். ஸோ மற்றபடி இதில் வேற எதுவுமே இல்லை. ஜஸ்ட் பாக்ஸ் கண்டென்ட்ஸ் மட்டும் என்னென்னு பார்த்துட்டோம். அங்கங்க நடுவில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா. ஸோ இதோட இந்த லெசனோட பாக்ஸ் கண்டென்ட் முடிஞ்சது. அடுத்த லெசனோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.